ஐயா அதை விட இந்த பிள்ளைய சுட்டது ஐயா 1.5 ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தது 5.5 அவ்வளவு நேரமே ஐயா வச்சிருக்கணும். பிணையில வந்து அடிச்சு அப்படி சொல்லு இப்படி சொல்லுன்னு சொல்லித்தானே ஐயா சொல்லி வைக்கிறோம். அவன் உடம்பெல்லாம் காயம் ஐயா. ஏன்டா இந்த பிள்ளைகிட்ட வேண்டி சாப்பிடவே ஐயா கொத்து கேப்பினமா சிகரெட் கேப்பினமா மெருப்பறை கேட்கல. ஜீப்பில் வந்தவ கலைச்சு கொண்டு வர ஏன் கலைக்கணும் நிப்பாட்டு நம்ம வாகனத்துக்கு தானே ஐயா என் பிள்ளைக்கு சுட்டவே ஐயா. இதுக்கெல்லாம் என் பிள்ளைய வரை கேவலமான கொமெண்ட் கொடுக்காதேங்கோ. என் பிள்ளை மாதிரி ஒரு தாய்க்கும் இப்படி ஒரு பிள்ளை இருப்பீங்களோ. பிள்ளை என் வேனுக்குள்ள சும்மா ரோட்டில் நடந்த சாணகத்தத்துக்கு போடினோம் ஐயா, கைத்தத்துக்கு போடினோம். என் பிள்ளை செத்து மேனையா அப்படி கேவலப்படுத்தினோம். இந்த அறிக்கையில மிக தெளிவாக சட்ட வைத்திய அதிகாரி JMO ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டின் படி இந்த இளைஞன் இந்த சிறுவன் ஐஸ் என்கின்ற போதைப் பொருளும் ஹெரோயின் என்கின்ற போதைப் பொருளும் உட்கொண்டிருப்பதாக வைத்திய அதிகாரியினுடைய அறிக்கை தெரிவிக்குது. இது போலீசார் அல்ல, வைத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த சிறுவன் போதைப்பொருள் பயன்படுத்தியிருப்பது கண்டுபிடிப்பு. மருத்துவ அறிக்கையுடன் ஆதாரத்தை வெளியிட்ட அருண் சித்தார்த். லைசன்ஸ் இல்லாத 17 வயது சிறுவன் வாகனத்தை ஓடக்குள்ள ஏனைய ஒருவர் கொல்லப்பட்டார். ஒரு விபத்து ஏற்பட்டு கொல்லப்படுகிறார் என்று வைங்க. ஒரு 5-6 பிள்ளைகளுடைய அன்றாடம் உழைத்து 4-5 பிள்ளைகளை கவனிக்கின்ற ஒரு தந்தை ஒரு ஆள் கொல்லப்படுகின்றார் இந்த சிறுவனால். அப்ப யார் இதற்கு பொறுப்பு கூறுறது? இந்த போலீஸ் PMD என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் மீடியா அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டிருக்குது. இந்த அறிக்கையில மிக தெளிவாக சட்ட வைத்திய அதிகாரி JMO ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டின் படி இந்த இளைஞன் இந்த சிறுவன் ஐஸ் என்கின்ற போதைப் பொருளும் ஹெரோயின் என்கின்ற போதைப் பொருளும் உட்கொண்டிருப்பதாக வைத்திய அதிகாரியினுடைய அறிக்கை தெரிவிக்குது. இது போலீசார் அல்ல, வைத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது. அதே நேரம் அந்த வாகனத்தில் இருந்த மேலும் ஒருவர் போதைப்பொருள் நுகர்ந்திருப்பதாகவும் அந்த வைத்திய அறிக்கையில் வைத்திய அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் என போலீஸ் அறிக்கை தெரிவிக்குது. ரைட்டா, ஒன்றைக்கு ஊடகங்களில் வந்திருக்கு வைத்திய அந்த இறந்தவரின் மேலதிக பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா. அப்போ இப்போ போலீஸார் மீது குற்றஞ்சாட்டுபவர்கள் சரியா ரைட் ஓகே, போலீஸ் வாகனத்துக்குலேருந்து பிடிச்ச கஞ்சா, வாகனத்தில் இருந்த வால், மற்றது என்ன கயிறு, மற்றது சாணகம், இவை போலீஸாரால் திட்டமிட்டு வைக்கப்பட்டதாக நாங்கள் ஒரு கதைக்கு நீங்கள் சொல்கிற வாதத்தை சில நேரங்களில் இலங்கை போலீஸார் அவ்வாறு நடந்து கொள்வது நாங்கள் மறுக்கல். அவ்வாறு நடந்திருக்குது சரியா. எங்களுக்கே தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு, நாங்கள் இல்லை என்று சொல்ல வரல. ஆனால் சட்ட வைத்திய அதிகாரி ஒருவருடைய அறிக்கையை போலீசாருக்கு சார்பாக அவர் வழங்கினார்னு நாங்கள் சொல்லலாம். சரி, நீங்கள் அவருடைய சிறிய தகப்பண்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறிய தகப்பன் சொல்கிறார், 10 சிறிய தாயார் சொல்கிறார் அவர் 17 வயசு இவ்வளவு நாளும் லைசன்ஸ் இல்லாமல் போலீஸுக்கு காசு கொடுத்து ஓடினார். அதே மிக தவறான ஒரு விடயம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவ்வாறு இல்லை, நீ லைசன்ஸ் எடுத்து உன்னோட லைசன்ஸ் இருந்த பிறகுதான் நீ வாகனத்தை ரோட்டுக்கு இறக்கலாம், நீ சரியாக ஓட வேணும். வாகனம் ரோட்டில் நிறைய பேர் சாதாரண சரங்கள் வருகின்றார், உன்னாலே இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. நீ பிளவிட்டா அந்த பிள்ளைக்கு நீ தண்டப்பணம் கட்டித்தான் ஆகணும். நீ போலீஸுக்கு காசு கொடுக்க தேவையில்லை. நீ பிழையாக இருந்தால் உன்னை தூக்கலை ஏற்றினாலும் நீ உன்னுடைய பிழையை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். பிழை இல்லை என்றால் நீ நீதிமன்றத்தில் நீ நியாயமானாக போராடு, நாங்கள் அதுக்கு பின்னால நிற்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. பிழை என்றால் ஏற்றுக்கொள்ளவும், பிழை இல்லை என்றால் தூக்கலை போட்டாலும் இல்லைதான் என்கின்ற தார்மீக அறத்தை நீங்க கற்றுக் கொடுத்துருக்க வேணும். சிறிய தந்தை என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அவர்தான் வாகனத்தை செலுத்தி வந்ததாகவும் இந்த இளைஞன் இந்த சிறுவன் வாகனத்தை கேட்டோடி அவர் கொடுத்ததாகவும் அவர் ஓடக்குள்ள போலீஸ் மறைத்ததாகவும் பிறகு 2 போலீஸ் காவலர்கள் அல்லப்பட்டி ஒன்று மண்டதி ஒன்று அல்லப்பட்டிலிருந்து திருப்பி பிறகு அவங்க இங்கே இருக்கிற போலீஸ் திருப்பி விட்டு கலைச்சு இவ்வாறு நடந்திருக்கு. அப்போ ஒரு சிறிய தந்தை என்றது யார்? ஒரு தந்தைக்கு சமனானவர். தந்தைக்கு தெரியாதா 17 வயசு இளைஞனுக்கு சிறுவனுக்கு வாகனம் கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டு சரி போலீஸ் விரட்டக்குள்ள சொல்லியிருக்கலாம் தானே, வாகனத்தை நிறுத்து, பலாத்காரமாக வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம் தானே.
அதுவும் செய்யல. அப்ப இந்த இளைஞன் மரணத்தில் இந்த பெற்றோர் மிக பாரிய குற்றமிழைத்தவர்கள் ஆகின்றார்கள். சரியா? அவர்களுடைய வாக்குமூலங்களின்படி அல்லப்பட்டிக்கு நீங்க என்ன அருவி வெட்டுறதுக்கு ஆக்களை ஏற்ற போன நீங்கள் என்னத்துக்காக வாகனத்தில் சீட்டை கலட்டி வச்சுட்டு போனீங்க? சீட்டில் தானே ஆக்கள் இருக்கணும், முன் சீட் மட்டும்தான் இருக்கு. நாங்கள் அந்த வாகனத்தை பார்க்கல. சரியா? வாகனத்தின் படங்கள் இருக்கு, வாகனத்தில் பின் சீட் கலட்டப்பட்டிருக்குது, பின் சீட் இருக்கல்ல. சரியா? மனித உரிமை ஆக்கள் போய் பார்த்துருக்குறாங்க. அப்போ 3 பேர் போயிருக்கிறோம். சிறிய தகப்பன், இன்னொரு ஆள், இந்த இளைஞன் ஓடினவர். டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்திருப்பார், பின்னுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பார். இவள் கூட்டிக் கொண்டு போன நாட்கள் எங்கே இருக்கிறது? சீட்டையும் போலீசாரா கலட்டி எடுத்தார்கள்? சொல்லுங்க பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த சிறுவன், தாயார் தெரிவித்த அதிர்ச்சி தகவல். ஐயா, அதை விட இந்த பிள்ளைய சுட்டது ஐயா 1:30 ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தது 5:30. அவ்வளவு நேரமே ஐயா வச்சிருக்கணும். எந்த பிள்ளைய அவ்வளவு நேரமே வச்சிருக்கணும். அந்த கேள்வியை கேளுங்க. எந்த பிள்ளைய மது போதை என்று சொல்லிடணும் ஐயா. அப்படியெல்லாம் இல்லையா ஐயா? எந்த பிள்ளை இந்த தாய்க்கு தெரியாது. ஒரு கெட்ட பிள்ளை என்று சொன்னா இந்த தாய்களை வேதனைப்படுவாள். எங்களுக்கு ஒருத்தரும் சொல்ல இல்லை ஐயா, எங்களுக்கு ஒருத்தரும் சொல்ல இல்லை ஐயா. ஐயா, எந்த பிள்ளைங்க சாவுக்கு ஜனாதிபதி ஐயா ஒரு தீர்வு கிடைக்கணும். எனக்கு இதை தவிர சொல்ல வேற என்ன ஐயா கிடக்குது? எந்த பிள்ளைய சுட்டவனை தூக்குல போடுங்க, பிணையில வந்து அடிச்சு அப்படி சொல்லு இப்படி சொல்லுன்னு சொல்லித்தானே ஐயா சொல்லி இருக்கிறோம். அவன் உடம்பெல்லாம் காயம் ஐயா. பிணையில வந்த ஆக்களுக்கு அவ என்ன கஞ்சா கேஸ் போடுவோம், ஏதோ அந்த கேஸ் போடுவோம், இந்த கேஸ் போடுகிறோம். என்ன ஐயா இது வாழ்க்கை? என்ன இது நீதி? அது காசு போயிடும் தப்ப மாட்டாரு ஐயா. எந்த பிள்ளைய விடவளப்பட்டு கொண்டு போயிருக்கிறான். ஊசி மூலமா எந்த பிள்ளைய தீர்ந்தா தெரியவோ போகுது. பால் வச்சிருக்கிறான், சாணம் போட்டிருக்கிறான். அதே மாதிரி எந்த பிள்ளைய ஊசியால ஏத்தினா தெரியவோ போகுது. கிழமை நான் வீட்டையிலே ஐயா, நான் வெளி மாவட்டம் போட்டேன். வெளி மாவட்டம் போனேன். இந்த பிள்ளைங்கட காணி அழிஞ்சு போட்டுதான்னு சொன்னேன் ஐயா. ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் காணி விதைச்ச நான். அந்த காணி அழிஞ்சு போட்டுதான்னு சொன்னேன். பிறகு சொல்லிச்சு நம்ம அந்த காணி நல்லா வந்துட்டுதான்னு சொல்லி அந்த காணிக்கு மாடுகள் எல்லாத்தையும் விட போய் நம்ம சொன்னா பிள்ளை இந்த பிள்ளை சித்தப்பா 2 பேரோடையும் வழி அங்கே வயலணையில் ஒரு படியனையும் கூட்டிக் கொண்டு நெல் வெட்ட போகணும்னு சொல்லி போனவர் ஐயா. போயிருக்க பிள்ளை இந்த கையில் காசு இல்லை, அம்மா காசு போட்டு விடம்மான்னு சொன்னவர். அப்போ நான் அங்கே இருந்து காசு போடணும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆட்டை கொண்டு கையா போடுறேன், சித்தப்பாண்டை கொண்டு போட்டு விடுறேன். பர்ஸுக்கு 2000 ரூபா வச்சுருந்தவர் ஐயா. அந்த 2000 ரூபா வச்சு சாப்பாட்டுக்கு வச்சுருந்த காசு மூட்டை சைக்கிள் வெள்ளை மூட்டை சைக்கிளில் வந்த போலீஸாக்கள் 2000 ரூபா வேண்டி போட்டு 15,000 ரூபா அதை ஆண்டு கேட்கலாம். சார் நீங்கள் வளமையாக அவன்ற நீங்கள் நான் பிறகு தாரணன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லி அவன் பின்னால் எதன்னு இருக்க பிள்ளை சும்மா பகுடி விடுறது அமைவையோட. ஏன்டா இந்த பிள்ளைகிட்ட வேண்டி சாப்பிட்றவே ஐயா. கொத்து கேப்பினமா, சிகரெட் கேப்பினமா, இருப்பறை கேட்கல. எந்த சாமி கொடுக்குறான். அப்போ தான் சும்மா தகனேன்னு போட்டு போவேன். ஜீப்பில் வந்த ஆக்களுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையாம ஐயா. மூட்டை சைக்கிள் காரோடான்னு பிரச்சனை இப்படியே காய்ச்சிட்டு போனவரன். ஜீப்பில் வந்தவ கலைச்சு கொண்டு வர ஏன் கலைக்கணும் நிற்பாட்டு நம்ம வாகனத்துக்கு தானே ஐயா இந்த பிள்ளைக்கு சுட்டவே ஐயா. கடன்காரர் வந்தாலும் இனி யார் ஐயா இந்த கடனை தீர்க்க போயினோம்? எந்த பிள்ளை போயிட்டு யார் வந்தாலும் லோன்காரர் வந்தாலும் தம்பி இஞ்ச வா வேணுமெண்டா எல்லாரையும் கூப்பிட்டு கேளுங்கோ, தம்பி இஞ்ச வாண்டு கூப்பிடுவினோம். அண்ணன் இவ்வளவுதான் கிடக்குது பிறகு கட்டுறோம் சரி தம்பி என்று வேண்டி கொண்டு போவினோம் ஐயா. ஐயா எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு ஐயா. அந்த கடன்காரர் போனங்களாம் வந்து என்ன தகாத வார்த்தையில் பேச என் அம்மா பேசாதேங்கோ 3 மாதம் என்ன கடன் கட்டுவேன் என்று சொல்லி என் பிள்ளை ஆறுதல் சொல்லிட்டு போனவர் ஐயா. என் பிள்ளை போட்டார் ஐயா. ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம், என் பிள்ளையை ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம்னு சொல்லி எங்களை வந்து முரண்பட்டவே ஐயா. பிறகு எங்களை தங்கச்சிக்கு அடிச்சவே ஐயா ரோட்டில் வச்சு. அதுக்கு பிறகு அவ சொன்னவா வீட்டை வர வேண்டாம், என் தம்பிக்கு பின்னால் வர வேண்டாம், நீங்கள் சுட்டு போனேன். ஆனால் ஏதோ ஒரு போலீஸ் சுட்டவன் ஐயா. இதுக்கெல்லாம் என் பிள்ளைய வெறி கேவலமான கமெண்ட் கொடுக்காதேங்கோ. என் பிள்ளை மாதிரி ஒரு தாய்க்கும் இப்படி ஒரு பிள்ளை இருப்பீங்களோ? 17 வயசுல இவ்வளவு பொறுப்பை பார்ப்பீங்களோ? தனக்கு கொடுப்படுக்காது தண்டை தாய் தண்டை தோரன் தண்டை அப்படி பார்க்குற பிள்ளை இப்படி ஒரு பொறுப்பான என்ற பிள்ளையை அழிச்சிட்டாங்களே ஐயா. இல்லாத கதையெல்லாம் சொல்லி இருக்கணும் ஐயா. ஐயா உண்மையிலேயே நடந்தது. இந்த தாய் கண்ணீர் மேலே சத்தியமா சொல்றேன் ஐயா. என் பிள்ளை போன இடத்துல என் பிள்ளை என் வேனுக்குள்ள சும்மா ரோட்டில் நடந்த சாணகத்தை தூக்கி போடினோம் ஐயா, கைத்தை தூக்கி போடினோம். என் பிள்ளை செத்து மேனையா அப்படி கேவலப்படுத்தினோம். என் செல்லத்துக்கு ஒரு பட்டுக்கோட்டை பொலிசுல ஒரு என்று இருக்கோண்டு கேளுங்க ஐயா. என் சாமி அப்படி பிள்ளையான பிள்ளையாண்டா. என் பிள்ளைக்கு ஐயா ஒரு சிநேதன் இல்லை ஐயா.